அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் யாமினி. நான் இன்றைக்கு கொழும்பு பம்பலப்பட்டியில் அமைந்திருக்கிற வெஸ்டர்ன் ஹோட்டல்களோட ஒரு காணொளி தான் இப்போ காட்ட போகிறேன். வாங்கோ இந்த காணொளி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு முதல்ல எனது யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இப்போ வாங்கோ காணொளிக்குள்ளே போவோம். இந்த ஹோட்டல் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் சீசைட் ரோட்டில், அதாவது பம்பலப்பட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட தான் இந்த ஹோட்டல் இருக்குது. பம்பலப்பட்டி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினா நடந்தே இந்த ஹோட்டலுக்கு போகலாம். அப்படி இல்லை நாங்கள் சொகுசு பேருந்துள்ள வாரோம்னு சொன்னால் பம்பலப்பட்டி சந்தியில் இறங்கி சீசைட் ரோட்டுக்கு செல்லுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதே பேருந்து வெள்ளவத்த தைவளையில் இறுதியாக மக்களை இறக்கிட்டு அதே பேருந்து சுற்றி அந்த சீசைட் ரோட்டில் கொண்டு தான் நிறுத்தி வைப்பினோம். அப்போ அதே பேருந்துலேயே டிரைவர்கிட்ட சொல்லிவிட்டு அதில் அவர் அந்த வீதியோரத்தில் தான் இந்த ஹோட்டல் இருக்கிறபடியாக அதில் கொண்டு இறக்கி விடணும். அதால் நாங்கள் வேறொரு ஆட்டோ பிடிச்சி போக வேண்டிய தேவை இல்லை. அவ்வளோத்துக்கு இலகுவாக செல்லக்கூடிய வழியில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. அப்படியே நாங்கள் இப்போ முன்னுக்கு அந்த ஹோட்டலில் முன்னுக்கு வந்தோம்னு சொன்னால் முதலாவதாக பார்த்திங்கன்னு சொன்னால் அழகான ஒரு வரவேற்பறை இருக்குது. அழகான சோஃபா செட்டுகள் போடப்பட்டிருக்குது. அதில் நாங்கள் களைச்சி போனோம்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் அதில் இருந்துட்டு அப்படியே போய் நாங்கள் பதிவு செய்து கீயை வண்டி கொண்டு அப்படியே ரூமுக்கு செல்லலாம். அப்படியே பார்த்தோம்னா இந்த வரவேற்பறையில் பக்கத்தில் நல்ல அழகான மீன் தொட்டி ஒன்று இருக்குது. நல்ல அழகழகான மீன்கள் எல்லாம் இருக்குது. அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு செல்லுவோம். ரூமில் போய் ரூம் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்கோ. இங்கே இப்போ நார்மலான ரூமும் இருக்குது, நல்ல கொஞ்சம் குவாலிட்டி கூடின ரூமும் இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நார்மல் ரூமில் இப்போ பாருங்கள், இதில் பெட் ஒன்று போட்டிருக்கணும். இது கொஞ்சம் நார்மலான பெட் தான். அதோட பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கண்ணாடியும் அதோடு சேர்த்து ஒரு மேசையும் வச்சிருக்கணும். அதனோடு சேர்த்து ஒரு வட்டை ஸ்டூலும் 2 கதிரையும் போட்டிருக்கணும். அதிலேருந்து சாப்பிட விரும்பினா சாப்பிடலாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கபர்ட் ஒன்று இருக்குது. இதில் நாங்கள் உடுப்புகள் வச்சுருக்கலாம். அதனோடு சேர்ந்து ஒரு பாத்ரூமும் இருக்குது. இவ்வளோ தான் இந்த ரூமின் வசதி. இனி நாங்கள் விலை கூடின ரூமை பார்ப்போம். இந்த ரூமில் நல்ல கட்டிலும் நல்ல மெத்தையும் இருக்குது. அதோடு இந்த ரூம் எடுக்கைகளில் இந்த ரூம்லேயும் 8000, 8800, 8900 வித்தியாசம் இருக்குது. அது என்னென்னு சொன்னால் நாங்கள் ஜன்னல் திறக்கைக்க அந்த கடல் காற்று வரும். அப்படி அந்த காற்று சுவாசிக்கக்கூடிய மாதிரி நல்ல சுற்றியான காற்று அடிக்கும். அப்படி கடலை ரசிக்கக்கூடிய மாதிரி அந்த ரூம் எடுத்தோம்னு சொன்னால் 8800. அதே மாதிரி ரூம் கடலில் பார்க்க முடியாத மாதிரி இருக்கிற ரூம் 8000 ரூபா. அதை விட இங்கே நல்ல ஒரு இப்போ நாங்கள் பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு இடையிடைக்கு ரீப் அடித்த மாதிரி ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. அதை விட பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டூல் இருக்குது. அதோடு பார்த்தோம்னு சொன்னால் நல்ல கண்ணாடி மேசை எல்லாமே இருக்குது. எல்லாமே கொஞ்சம் நல்லதாக இருக்குது. அதோடு பார்த்தோம்னு சொன்னால் டிவியும் இருக்குது. அதோட கீழே ஒரு மேசை இருக்குது, இல்லை டெலிஃபோன் இருக்குது. 2 கதிரையும் இருக்குது. இங்கே நாங்கள் சாப்பாடு தேவைன்னு சொல்லி ஆர்டர் பண்ணால் சாப்பாடும் தருவினம். ஆனால் விலை கொஞ்சம் கூடத்தான். ஆனால் சாப்பாடு சுவையாக இருக்கும். அதோடு பார்த்தோம்னு சொன்னால் சின்ன ஃப்ரிட்ஜும் ஒன்று தருவினம். எங்களுக்கு தேவையான ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கக்கூடிய பொருட்களையும் வச்சு எடுக்கலாம். இதில் ஒரு பாக்ஸ் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்ப்பீங்க. இது எனக்கு பார்சல் வந்தது, அதான் இந்த பாக்ஸ் இருக்குது. அதோட பக்கத்தில் ஒரு டஸ்ட்பின்னும் வச்சுருக்கணும். இந்த கதிரையை பாருங்க, நல்ல அழகான கதிரையாக இருக்குது. நான் கடல் பக்கம் தெரிகிற ரூம் அத்தனை எடுத்தேன். ஏன்னு சொன்னால் காற்று சுவாசிக்க நல்லா இருக்கும்னுட்டு அந்த ரூமை எடுத்தேன். இப்போ பாருங்க, ஜன்னலால் அப்படியே காட்டுறேன். ஆனால் ஜன்னல் திறக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் மழை பெய்யுது, காற்றுக்கு சடாரண்டு அடிக்கும். அதால் நார்மலாக ஜன்னலால் காட்டுறேன். பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இப்போ அப்படியே பாத்ரூமை பார்ப்போம். இந்த பாத்ரூமை பாருங்க, நல்ல ஒரு அழகாக இருக்குது. கீழே எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது.
அப்படியே இப்போ பாருங்க வெளியில் எப்படி இருக்குன்னு சொல்லி ஜன்னலால் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது. ரெயினும் போய் கொண்டு இருக்குது. அங்கால கடலும் அலை அடித்து கொண்டு இருக்குது. இந்த அலை வாகனங்கள் வீதியால் போய் கொண்டு இருக்குது. உண்மையில் ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்கும். இந்த அழகை ரசித்து கொண்டு இந்த ரூட்டில் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் ரேட் தான் கொஞ்சம் கூட, மற்றபடி பிரச்சனை இல்லை. அப்படியே பாருங்க பக்கத்தில் கட்டிடங்கள் எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல அழகாக இருக்குது. இந்த மழை பெய்கிற காலம் வந்தபடியாக கொஞ்சம் இருட்டு மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த நோமலான டைம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க இந்த கடல் பக்கத்தை கொஞ்ச நேரம் பார்த்து மகிழ்வோம். அப்படியே பாருங்க இப்போ இதில் கீழே வந்து நல்ல ஒரு மீன் தொட்டி ஒன்று செய்து வச்சிருக்கணும். நல்ல அழகாக இருக்குது. நிறைய மீன்கள் எல்லாம் நிற்கிது. பெரிய பெரிய மீன்கள் நிற்கிது. கலர் கலரான மீன்கள் நிற்கிது. அதில் பாருங்க கொக்கெல்லாம் பக்கத்தில் நிற்கிது. நல்ல அந்த தண்ணியை பாருங்க நல்ல தெளிவான தண்ணியாக நல்ல அழகான தண்ணியாக இருக்குது. சில இடத்துல அந்த தண்ணி நல்லா இருக்காது. இந்த தண்ணி நல்லா அழகாக இருக்குது பாருங்க. கண்ணாடி மாதிரி இருக்குது. நல்ல வெள்ளை மீன் எல்லாம் நிற்கிது. வெள்ளை, ஆரஞ்சு, கருப்பு, நீலம் எல்லா கலர்லேயும் நிற்கிது. நல்ல அழகாக இதை வடிவமைச்சிருக்கணும் பாருங்க. மேலேயும் நிறைய கொக்குகள் கிளிகள் எல்லாம் இருக்கிற மாதிரி. இதை பார்த்தா ஒரு மலை மாதிரி ஒரு காட்சியாக இருக்குது பாருங்க. நல்ல அழகாக இருக்குது. அப்படியே இதில் இந்த மீன் தொட்டிக்கு பக்கத்தில் பாருங்க 4-5 கதிரியல் போட்டிருக்கணும். நடுவில் ஒரு வட்டை ஸ்டூலும் இருக்குது. சும்மா வந்திருந்து அதில் கதைச்சு பொழுதை கழிக்கலாம். நல்ல ஒரு இடம், நல்ல அமைதியான இடம், நல்லா இருக்கும். அந்த இடம் நல்ல அழகான இடமா இருக்குது பாருங்க. அதில் அப்படியே பாருங்க ஒரே மீன் தொட்டி தான். நல்ல அழகழகான மீன்கள் எல்லாம் இருக்குது. இதில் வித்தியாசமான மீன் இருக்குது பாருங்க. இதுவரை இந்த காணொலியை பார்த்து கொண்டு வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்ய போகின்றேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்கோ. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.